இன்னைக்கு நம்ம லவ் அலர்ட் எபிசோட் 9 பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல டூ வந்துட்டு ப்ரீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறத ஜிம்மி பார்த்துடுறான். அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறத பார்த்துட்டு இவன் வந்துட்டு ரொம்ப சோகமா வீட்டுக்கு வரான். ஜிம்மி வந்துட்டு ஜிம்மியோடைய வீட்டுல உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கான். ஜிம்மி வந்துட்டு ஒன்னொன்னுமே நினைச்சு கிட்ட அழுதுட்டு இருக்கான். டூ வந்துட்டு ஃப்ரீஸ் ஹக் பண்ணாங்க அதெல்லாமே நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஃப்ரீஸ் டூவை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கான். இந்த ஃபுட் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் சொல்லிட்டு இருக்கான். ஆனா டூ வந்துட்டு பெருசா கண்டுக்கவே இல்லை அதெல்லாம். ஆனால் டூ வந்துட்டு சந்தோஷமா எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான். அவன் வந்துட்டு ஏதோ கடமைக்காக சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டூ ஃபேஸ் வந்துட்டு சந்தோஷமே இல்லை. இதை வந்துட்டு ஃப்ரீஸ் அப்சர்வ் பண்ணிட்டான். அப்சர்வ் பண்ணிட்டு என்ன ஆச்சுட்டோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். டூ வந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கு ஃப்ரீஸ் வந்துட்டு ரொம்ப இன்வால்வ் ஆகாம விட்டுடுற அந்த மேட்டரை. அதுக்கப்புறம் இங்க ஜிம்மியை காட்டுறாங்க. ஜிம்மி வந்துட்டு அதே நினைச்சு அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரிட்ஜில் பியர் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே குடிச்சிட்டு காலி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இங்க ஃப்ரீஸையும் டூவையும் காட்டுறாங்க. ஃப்ரீஸ் வந்துட்டு டூ கேட்கறது 2 இயர்ஸ்க்கு உனக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு டூ சொல்றான், என்னோட கெஃபேவை நல்லா பாத்துக்கணும், அதுக்கப்புறம் டே படிப்பு முடிக்கணும், டே நான் ரொம்ப நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஃப்ரீஸ் சொல்றான், அப்படின்னா இப்போதைக்கு உன் லைஃப்ல உன்னுடைய கெஃபே அதுக்கப்புறம் டே இந்த 2 விஷயம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் தான் டூக்கு வந்துட்டு போகுது ஃப்ரீஸ் இருக்கான்னு. அதுக்கு டூ சொல்றான், இல்ல நம்ம 2 பேரும் விஷயத்த கொஞ்சம் லேட்டா எடுத்துட்டு போதான்னு நினைக்கிறேன், அதனாலதான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃப்ரீஸுமே சரி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் டூ சொல்றான், எனக்கு என்னமோ ஜாப் இன்டர்வியூ இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் சொல்றான், ஆக்சுவலி நான் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்ராடுக்கு போகணுமா இருக்கும், அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்ட உடனே டூக்கு ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் சொல்றான், நீ ரொம்ப ஷாக் ஆகாது, இன்னும் 2 இயர்ஸ் இருக்கு, நீ உடனே சொல்லணும்னா ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஃப்ரீஸ் கேட்குறேன், என் மேல உனக்கு எனக்கு கோவம் இல்லை அப்படின்னு. டோஸ் சொல்றான், இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சடனாக கேட்டதுனால கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு டோ சொல்கிறான். ஏற்கனவே சொல்கிற மாதிரி நம்ம 2 பேரும் மட்டும் ரொம்ப ரஷ் பண்ணிக்க வேணாம், நம்ம ஸ்லோவாகவே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இன்னும் உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஃப்ரீஸுமே சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் டோ வந்துட்டு ஜிம்மியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜிம்மி சொல்லியிருப்பா இல்லையா, நீ ரொம்ப ப்ரீஷியஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகிற அன்னைக்கு நான் அவனை லவ் பண்ணவே இல்லைன்னு சொன்னது. அப்புறம் ஜிம்மி வந்துட்டு ஜிம்மியோட வீட்டுக்கு பின்னாடி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தால அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கா. இப்போ டோ அதெல்லாமே நினைச்சிட்டு இப்போ அழுதுகிட்டு நீ உண்மையாலுமே என்ன லவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க ஜிம்மி அழுது ஒரு மாதிரி ஆயிடுறான். இப்போ ஜிம்மி வந்துட்டு பரவாயில்ல, இன்னுமே டோவை தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். இவளுமே டோ கூட இருந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த சீன்ல ஜிம்மியை பாக்குறதுக்காக ரன் வந்திருக்கான். என்னடா பியர் கொடுக்குறியா அப்படின்னு ஜிம்மி கேட்கறான். என்ன உன் வீடு இப்படி இருக்கு, எங்க பார்த்தாலுமே ஒரே பியர் பாட்டில்ஸா இருக்கு, நீ என்ன டோ உண்மையிலுமே அவ்வளோ லவ் பண்ணிட்டியா அப்படின்லாம் ரன் கேட்டுட்டு இருக்கான். ஆமா, ஆனா இனிமே சொல்லி என்ன பிரயோஜனம், அவனை வந்துட்டு நான் உண்மையிலுமே லவ் பண்ணந்தா அப்படின்னு ஜிம்மி சொல்றான். அப்புறம் ஜிம்மி வந்துட்டு ரன் பக்கத்துல வந்துட்டு நான் உங்ககிட்ட நடந்துக்கினதோ ரொம்ப தப்புதான், நான் உங்ககிட்டயும் ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலுமே சாரி கேட்கறான் ஜிம்மி ரன் கிட்ட. அப்போ ரன் வந்துட்டு கையை பிடிச்சிட்டு அதெல்லாம் நடந்துடுச்சு, அதெல்லாம் பாஷ் தானே. அதுக்கப்புறம் ஜிம்மியோடைய ஃபேஸ்ல கை வச்சுட்டு எதுவா இருந்தாலுமே என் வாழ்க்கையில நான் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணது ஒண்ணுதான், 2 பேரும் மறுபடியும் லவ் பண்ணலாமா அப்படின்னு ரன் ஜிம்மியை கேட்டுட்டு இருக்கான். ஜிம்மி சிரிச்சுக்கிட்டே சொல்றான், இனிமே என்னால யாரையும் லவ் பண்ண முடியாது, நான் டூவை லவ் பண்ணது டூவை மட்டும்தான், என் மனசு என் டூக்கு மட்டும்தான் அப்படின்னு ஜிம்மி சொல்றான். ஆனா அவன் என்ன இனிமே லவ் பண்ணல அப்படின்னு சோகமா சொல்றான். அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்துக்கிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஜிம்மி சொல்லிட்டு இருக்கான். ரன்னுக்குமே ஜிம்மியை பார்க்க ரொம்பவே சுகமா இருக்கு. ஆனா இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு ரன் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜிம்மி வந்துட்டு எனக்கு இன்னும் தேவைதான், எனக்கு ரொம்ப கொழுப்பு, நான் ரொம்ப கெட்டவா அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல எங்க டோவுடைய வீட்டுக்கு ஃபா வந்திருக்கான். ஃப்ரீஸ் டேட் பண்றியாமா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு ஃபா சொல்றான். டே வந்துட்டு கேட்கறான், உன்னுடைய மனசு ஃப்ரீஸ் கூட தான் ஓகேன்னு தோணுதா அப்படின்னு சொல்றான். உன்னால சும்மா இருக்க முடியாது அப்படின்னு பா கேட்கறா டேவை. அதுக்கு டே சொல்றான், நான் ஃப்ரீஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன், அதே மாதிரி என் மனசுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு டே சொல்றா, சரி எப்படியோ எனக்கு நீ சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் அந்த பிளேஸுக்கு வந்து டோவை கூட்டிட்டு போயிடுறான். 2 பேரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஃபா வந்துட்டு டே கிட்ட சொல்றான், உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனை பார்த்து கோவிட் அப்படின்னு டே சொல்றான். அப்புறம் கொஞ்ச நாளுமே ஆயிடுது, ஆனாலுமே டேனால ஜிம்மியை மறக்கவே முடியல. அது இங்க ஜிம்மி கூட டோவை நினைச்சு வந்துட்டு இருக்கான். கூட டோ வந்துட்டு ஜிம்மி ஒரு கிளைண்ட் கொடுத்தாலும் அதை டோ இன்னுமே வச்சிட்டு இருக்கான். அடிக்கடி அதையே பார்த்துட்டு இருக்கான். ஜிம்மி வந்துட்டு பழக்க போல இல்லாம இன்னுமே ரொம்ப தேவதாஸ் மாதிரி ஆயிட்டான். அதுக்கப்புறம் இங்க டோ அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் நார்மலா மீட் பண்றாங்க. டோவோடைய ஃபேஸ்ல சந்தோஷமே இல்லை, அதை வந்துட்டு ஃப்ரீஸ் வந்துட்டு நோட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இங்கே டேவை காட்டுறாங்க. டே வந்துட்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு போல பாவை பார்க்க வந்திருக்கான். பாவை பார்த்த உடனே டே வந்துட்டு பாவை வந்து அக் பண்ணிக்கிறான். அதுக்கு பா வந்துட்டு எப்படி எழுத எக்ஸாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இப்படியோ எழுதிருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு பா வந்து சொல்றா, சரி பாஸ் ஆகிடு விட பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சு, நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா, எனக்கு தாய்வான் போகணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு டே சொல்றான். பா வந்துட்டு சரி போகலாம், நான் கூட அங்கே போகணும், போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அவங்க வந்துட்டு பேசிட்டே இருக்காங்க. தூரத்துல இருந்து ஜிம்மி வந்துட்டு இருக்கா. கூட ரன்னுமே நடந்து வரா. ஜிம்மி வந்துட்டு ஒழுங்காக நடக்கவே முடியல, அதை வந்துட்டு டேயும் பாவை பார்த்துடுறாங்க. அடுத்த சீன்ல டே வந்துட்டு ஜிம்மி கையை பிடிக்கிறான். அதுக்கப்புறம் டே வந்துட்டு சொல்லி, என்னடா நீ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, இப்போ போய் ட்ரிங்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்குறான். உங்க வீட்டில் தண்ணி காலி ஆயிடுச்சு, அதனால தான் நான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு ஜிம்மி சொல்கிறான். சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். டேயுமே என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே சும்மா நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டே வந்துட்டு ஃபா கிட்ட வந்து சொல்கிறான், ஜிம்மி ரொம்ப மோசமாக இருக்கான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு.
எனக்கு என்னமோ அவனை நம்புற மாதிரி இல்லை, நீ சும்மா சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு ஃபா சொல்லிடுறான். இப்படியே அவங்க வந்துட்டு 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிளேஸ்க்கு ரன் வரும். வந்த உடனே இவங்க 2 பேருக்கும் ஷாக்கா இருக்கு, இவன் எதுக்கு நம்ம கிட்ட வர அப்படின்னு. அதுக்கப்புறமா 3 பேரும் பேச உட்காந்துடுறாங்க அந்த பிளேஸ் கிட்ட. அதுக்கப்புறம் ரன் வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். முதல் மாதிரி இல்லை, இப்போ மாறிட்டா அப்படின்னு நான் சொல்றான். அதுக்கு ஃபா வந்துட்டு அப்படின்னா இது உனக்கு நல்ல சான்ஸ் தானே, நீ மறுபடியும் அவனை லவ் பண்ணலாம்ல. ஆக்சுவலி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் அவன் எனக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறான். அவன் வந்துட்டு டோவை மட்டும்தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஃபாக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல இங்கே டோவை காட்டுறாங்க. டோ வந்துட்டு டைம் ஆயிடுச்சுன்னு கேஃபே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்க்கறதுக்காக இந்த ப்ளேஸ் வந்திருக்கான். அவனுக்காக சமைச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்கான். இது மட்டும் இல்லாமல் கடையில் அவனுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் காலியாக இருக்கு, எல்லாமே பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கான் ஃப்ரீஸ் டோக்காக. அதுக்கப்புறம் டோவுடைய வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் காலியாக இருக்க போல, அதையுமே வாங்கிட்டு வந்திருக்கான். டோ வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல, இவ்வளோ நல்லவனா இருக்கா நீ அப்படின்னு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். நீ இதெல்லாம் எடுத்துட்டு போய் வேலையை பாரு, இதெல்லாம் நான் எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றான். வந்துட்டு சந்தோஷமா தான் இருக்கு ஃப்ரீஸ் இவனுக்காக இவ்வளோ பண்றான்னு. ஆனாலுமே அவனால ஃப்ரீஸை லவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அங்கே ஃப்ரீஸ் போனதுமே ஃபாவுட்டையும் அங்கே வந்து டோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. டேபிளில் வந்துட்டு ஒரு மெடிசன் இருக்கு. யாருக்கு இந்த மெடிசன், ஒருவேளை டே மறந்துட்டு வச்சுட்டு போயிட்டானா. டேவும் இவனை தான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவன் என்ன பண்றாங்க. அதுக்கப்புறம் டோ வந்துட்டு ஜிம்மி கொடுத்தால அந்த பிளான்ட் அதை தான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் வேலை பார்க்குறான். அதுக்கப்புறம் 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபா டே கிட்ட சொல்லிட்டு இருக்கா, ஜிம்மிக்கு நல்லா வேணும் தான் இதெல்லாம், நீ டோவை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணா, இப்போ பாரு ஃபேஸ் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிற டோவை, டோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கா அப்படின்னு ஃபா சொல்லிட்டு இருக்கான். அவன் சந்தோஷமா இருக்கானா, எனக்கு என்னமோ அவன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு டே சொல்றான். ரொம்பவே கஷ்டப்பட்டு ஸ்மைல் பண்ற மாதிரி இருக்கு, என்ன சும்மா சும்மா ஜிம்மிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஃபா சொல்றான். நான் என்ன பண்றது, எங்க அண்ணா வந்துட்டு பாவமா தெரியல என் கண்ணுக்கு, அவன் உண்மையாலுமே ஒருத்தரை லவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அவன் ஹாப்பியா இருக்கணும்ல அப்படின்னு டே சொல்றான். அதை கேட்டு ஃபாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறான். எப்படி நீ இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு ஃபா சொல்றான். அதுக்கு டே என்ன பண்றது, நானும் தானே உன்னை அவ்வளோ லவ் பண்றேன், நல்லா சந்தோஷமா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டே வந்துட்டு ஃபா கிட்ட இங்க வா, என்கிட்ட எனக்கு ஒரு ஹக் கொடு அப்படின்னு கேட்குறான். ஃபா வந்துட்டு போகாமல் அங்கேயே சும்மா உட்காந்துட்டு இருக்கா. நீ வரியா இல்லை அப்படின்னு டே கூப்பிடுறான். அதுக்கப்புறம் ஃபா வந்துட்டு அவன் மடி மேலே உட்காந்துட்டு அவனை ஹக் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வெளியே அவங்க கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஜிம்மியை காட்டுறாங்க. ஜிம்மி வந்துட்டு அவன் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஒரு ஆல்கஹால் இருக்குது, அதெல்லாமே எடுத்து குடிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பூனைக்குட்டி உட்காந்துட்டு இருக்கு. பூனைக்குட்டியை பார்த்துட்டு என்ன பண்ணுறது, நான் அவங்க அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் டோ காட்டுறாங்க. டோ வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஃப்ரீஸ் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே எங்கள் டேபிளில் இருக்குது. எனக்காக காஸ்மெட்டிக்ஸ், ஸ்கின் கேர் ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான் ஃப்ரீஸ். அது கூடவே அங்கே வந்துட்டு லவ் நோட்டும் எழுதி வச்சிருக்கான். நான் அதெல்லாம் பார்த்தாலுமே டூ வந்துட்டு பெருசாக ஃபீலிங்ஸ் எதுவுமே வரலை. அவன் வாங்கிட்டு வந்தது எல்லாமே அவன் பார்த்துட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே எடுத்து வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மெடிசன் வச்சுருந்தது இல்லையா, அதை கூட பார்க்குறான். இதை யார் கொடுத்தது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுலேயுமே ஒரு சின்னதாக நோட் இருக்குது. இதையுமே வந்துட்டு ஃப்ரீஸ் தான் கொடுத்துருக்கான் போல. வந்துட்டு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்குது. இதெல்லாம் பண்ணால் நமக்கு வந்துட்டு ஃபீலிங்ஸ் வரணுமே, ஆனால் நமக்கே வர மாட்டேங்குது அவன் மேலே. அவன் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க, நம்ம ஹாப்பியாக தானே இருக்கணும், ஆனால் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் டோ வந்துட்டு அவனுடைய கேட்டால் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நீ சீக்கிரமாக வந்துட்டு ஃப்ரீஸ் அப்படின்னு டோ அவனை பார்க்குறான். வந்திருக்கிறது வந்துட்டு ஃப்ரீஸ் கிடையாது, ரன் வந்திருக்கான். ரன்னை பார்த்ததுமே டோ வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே அவன் முகம் மாறுது. இருந்தாலுமே அவனை உட்கார வச்சு காஃபி கொடுக்குறான். நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டோவுமே வந்து உட்காடுறான். வந்துட்டு ஜிம்மி பற்றின விஷயம் தான். ஜிம்மி வந்துட்டு இப்போ ரொம்பவே மோசமாக இருக்கான். இதை கேட்டது டோவோடைய பேசி மாறுது. ஆக்சுவலி ஜிம்மியோடைய வீடே ஒரு மாதிரி குப்பையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பியர் பாட்டில்ஸாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜில் வந்துட்டு டோ வந்துட்டு அவனுக்கு ஹாப்பி பர்த்டே கேக் வந்து கொடுத்துருப்பா இல்லையா, அதுவுமே அந்த ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேயே குளிச்சு அங்கேயே இப்போ தூங்க போகிறான். ஆனால் அவன் வந்து தூங்க முடியல. ஏன்னா அவன் வந்துட்டு 3 டைம்ஸும் டேல வெறும் குடிக்கிற சாப்பிட்றதே இல்லை. பாத்ரூம் கூடி போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கான். இங்கே நடக்கிற விஷயத்த எல்லாமே இப்போ வந்துட்டு ரன் டோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். வரைக்கும் நான் இந்த மாதிரி அவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு டோ வந்து கேட்குறான், அம்மா இப்போ இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்கிறேன், நானும் அவனை பிரேக்கப் பண்ணி போயிருந்தோமே, எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்க முடியாது அப்படின்னு டோ ரன் கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உனக்கும் இது தானே வேணும், நீயும் அவனும் ஒன்றா சரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு டோ சொல்கிறான். அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் என்ன பண்ணுறது, அவன் என்ன ஏற்றுக்க மாட்டேங்கிறான், ஏன்னா அவன் வந்துட்டு டோவை மட்டும்தான் லவ் பண்ணுறானா அப்படின்னு ரன் சொல்கிறான். அவனுடைய ஹார்ட்டில் அவனுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. ஓகே, ஜிம்மியோட வீட்டில் நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணது தப்பு தான், ஆனால் நான் என்ன பண்ணாலும் உங்கள் 2 பேரும் நடுவில் நான் வர முடியாது, ஏன்னா அவன் என்ன மட்டும்தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு ரன் சொல்லிட்டு இருக்கான். டோவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் வந்து தயங்கிக்கிட்டு எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். எங்கள் ஜிம்மியை காட்டுறாங்க. ஜிம் வந்துட்டு வாமிட் வந்துட்டு நடக்கவே முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி தாங்கி வந்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவங்க பூனைக்குட்டி வருது. பூனைக்குட்டி எடுத்துக்கிட்டு வா நான் அவனுக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறான். பூனைக்குட்டி வந்துட்டு அவன் பக்கத்துலேயே வர மாட்டேங்குது, பயந்து ஓடி போகுது. கனவே சோகத்தில் இருந்து ஜிம்மிக்கு இன்னுமே அழுகழுக வருது. இதெல்லாம் என் தப்பு தான், நான் தான் அவனை சரியாக பார்த்துக்கல, அவன் விட்டோம் அப்படின்னு ஜிம்மி சொல்லிட்டு இருக்கான். திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் இங்கே ரன் வந்துட்டு கெஃபேலேருந்து கிளம்பி போகிறான். கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே ஃப்ரீஸ் வரான். ஃப்ரீஸ் வந்துட்டு ஒரு நிமிஷம் எனக்கு டோவோடைய எக்ஸ் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். கண்ணுக்குமே ஒன்றுமே புரியல. ஆல்ரெடி ஃப்ரீஸுக்கு வந்துட்டு ஜிம்மி பற்றி தெரிஞ்சிருக்கும் போல. டோ வந்துட்டு சந்தோஷமா இல்லைல்ல, அதனால இவன் வந்துட்டு இவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் இங்கே ஜிம்மி பார்க்க டே வந்திருக்கான். டே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், நான் கூட ரன் வந்துட்டு நீ தான் அனுப்பி வச்சேன்னு நினச்சேன், இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது உன்னுடைய நிலைமை அப்படின்னு. அதுக்கு ஜிம்மி சொல்கிறா, நீ சரி பரவாயில்ல விடு, அவங்க அண்ணா தான் வேற யாரும் லவ் பண்ணுறாள், இப்போ இனிமேல் என்னால் என்ன பண்ண முடியும், அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதா, பரவாயில்ல அப்படின்னு ஜிம்மி சொல்லிட்டு இருக்கா. நான் அப்படியே வாழ கற்றுக்கிறேன் அப்படின்னு ஜிம்மி சொல்கிறான். அதுக்கிட்டே பரவாயில்லடா, நீ ரொம்ப டீசென்ட் ஆகிட்ட, டீசென்ட் மேன் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு டே சொல்கிறான். இதெல்லாம் எனக்கு அறிவு ஃபர்ஸ்டே இருந்திருந்தா டோ நானும் இப்போ நல்லா இருந்திருப்போம், என்ன பண்ணுறது, இப்போ எல்லாமே கைமீறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஜிம்மி. அதுவும் இல்லாமல் நான் எவ்வளோதான் இம்ப்ரூவ் பண்ணாலும் நான் வந்துட்டு ஃப்ரீஸ்க்கு காம்படிட்டராக ஆக முடியாது. டேக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி சும்மா பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டே வந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஃப்ரீஸ் வந்துட்டு டோவை பார்க்க வரா. டோக்காக என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருக்கா. அதை டோ பார்த்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குறான். இன்னைக்கு நைட் உங்கள் வீட்டில் நான் உனக்காக சமைக்க போகிறேன் அப்படின்னு ஃப்ரீஸ் சொல்கிறான். என்ன விஷயம் அப்படின்னு டோ கேட்குறான். இது நம்மளுடைய 2 month anniversary அப்படின்னு ஃப்ரீஸ் சொல்கிறான். இதை கேட்டதுமே டோக்கு வந்துட்டு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா டோக்கு வந்துட்டு சுத்தமாக ஞாபகமே இல்லை போல. அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் டேயும் ஜிம்மியோ காட்டுறாங்க. டே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, என்னடா நீ இப்படி இருக்க, கொஞ்சம் கூட உன் லவ்க்காக நீ ஃபைட் பண்ண மாட்டியா, திருப்பி நீ எப்படியாச்சும் டோவை லவ் பண்ண வைக்கணும் தானே, எதுவுமே இல்லாமல் அசால்ட்டாக பேசிட்டு இருக்க, இப்படியே தான் நீ இருக்க, ரன் கூட உனக்காக போய் பேசியிருக்கா, உனக்காக நீ போய் பேச மாட்டியா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜிம்மி, நீ சொல்கிறது கூட கரெக்ட் தான்டா, ஈஸியாக நான் ஒரு டைம் டோ கிட்ட போய் பேசணும், அதுக்காக ஒரே ஒரு சான்ஸ் நான் கேட்க தான் போகிறேன். டோ ஃப்ரீஸும் ஒன்றா சாப்பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. ஃப்ரீஸ் வந்துட்டு சொன்னிருந்தால இவனுக்காக சமைச்சு தரும்னு, அங்கே டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணி அவனுக்கு சர்வ் கூட பண்ணி கொடுக்குறான். டோ உட்காந்து சந்தோஷமே இல்லாமல் சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கடமைக்காக சாப்பிட்றத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் வந்துட்டு என்ன ஆச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டோ வந்துட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போதான் டேயும் ஜிம்மியும் பேசி முடிச்சுட்டு இங்கே வராங்க. ஜிம்மி டோ கிட்ட பேசலான்னு வரான் போல. அந்த டைமிங் பார்த்து இந்த ஃப்ரீஸ் டோ கிட்ட பேசிட்டு இருக்கான். உங்ககிட்ட ஒரு ஸ்காலர்ஷிப் சொல்லியிருந்தல, ஸ்காலர்ஷிப் எனக்கு இப்போ வந்துருச்சு, இப்போ உடனே அப்ராடுக்கு போயாகணும், என் கூட நீயும் வர முடியுமா, இப்போ வந்துட்டு டோவோடைய கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கான். இதெல்லாமே ஜிம்மி டே 2 பேரும் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ஜிம்மி வந்துட்டு போயிடலாம், ஏன்னா அவனால் பார்க்க முடியல இதெல்லாம். வந்துட்டு ஓடி போயிட்டு கொஞ்சம் நேரம் வாடா அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கு ஜிம்மி இதுக்கு மேலே என்னால் முடியாது, பேசாமல் அவன் பாட்டுக்கு வெளியே கிளம்பிடுறான். அதே நேரம் எங்கள் டோக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டோ வந்துட்டு அவன் கையிலேருந்து இவன் கையை எடுத்துக்கிறான். இன்னும் திடீர்னு 2 வருஷம் கழிச்சு தானே நீ போகணும்னு சொன்னேன், இப்போ சடனாக இப்போவே போகணும்னு சொல்லுவீங்க, ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண உடனே ரிசல்ட் வந்துருச்சு, இப்போவே போனால் நம்ம 2 பேருக்கும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும், நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம், நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, நீ என் கூட வர முடியுமா அப்படின்னு அவன் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக டோ கிட்ட கேட்டுட்டு இருக்கான். டோ வந்துட்டு ரொம்ப அழுக வர மாதிரியே ஆயிடுது. அவன் அழுதுகிட்டே நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஃப்ரீஸ் வந்துட்டு என்னாச்சு டோ, நான் ஏதாச்சும் ஒன்று ஹெல்ப் பண்ணிட்டேனா, நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேனா இல்லை தப்பு பண்ணிட்டேனா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எதுவும் தப்பு பண்ணலை, நீ ரொம்ப நல்லவன், இது வரைக்கும் மீட் பண்ணதுலேயே உன்ன மாதிரி யாரையும் நான் பார்க்கல, நீ அவ்வளோ நல்லவன், இதெல்லாம் ஏன் தப்பு தான், நான் எப்படியாச்சும் ஒன்று லவ் பண்ணணும், எனக்கு ஒன்று பிடிக்க வைக்கணும், நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு இதெல்லாம் முடியல, மேலே என்னை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண முடியாது என்னால் அப்படின்னு டோ வந்துட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரீஸ்க்குமே டோவை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. வந்து ஃப்ரீஸ் வந்து டோ அப் பண்ணிக்கிறான், ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஃப்ரீஸ் வந்துட்டு பரவாயில்ல, என்னால் உன்னோட நிலைமை புரிஞ்சுக்க முடியுது, இதோட இந்த எபிசோட் முடியுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் சீனுமே காட்டுறாங்க. டோம் போல் ஜிம்மி கெஃபேக்கு வெளியே நின்று டோவை பார்த்துட்டு இருப்பான். டோ வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க உள்ளே போகிறத பார்த்துட்டு அவன் வந்துட்டு அந்த கவுண்டர் கிட்ட வரான். அங்கே வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பொண்ணுமே அங்கேருந்து திரும்பி போகிறான். ஜிம்மி வந்துட்டு ஏதோ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். பொண்ணு போகிறத பார்த்துட்டு ஜிம்மி தான் அந்த டேபிள் அந்த மெடிசன் பாக்கெட்டை வைக்கிறான். இப்போ வந்துட்டு அந்த மெடிசன் யார் அங்கே வச்சான்னு திங்க் பண்ணிட்டு இருந்தால ஜிம்மி தான் வச்சிருக்காங்க. இதோட எபிசோட் 9 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்ன பக்கம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.